Hello friends, welcome to MS Kitchen. வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சரியாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டான ஈஸியான ரெசிபி ரெடி பண்ண போகிறோங்க. பரங்கிக்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கிட்ட ஆயில் விட்டுக்கலாம். நான் இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ ஆயில் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது லைட்டாக பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கணும். கடுகு நல்லா வெடிச்சிட்டு இருக்கு. இந்த டயத்தில் நம்ம இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது கூட வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இதுக்கு வரமிளகாய் ஒரு 3 வரமிளகாய் கிட்டே ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நம்ம மிளகாய் தூள் கம்மியாக தான் ஆட் பண்ண போகிறோம். அதனால் வரமிளகாய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயத்தில் நல்ல பெரிய சைஸாக இருந்தால் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா அதை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம இப்போது மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கிட்டே நம்ம இது கூட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ உரப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அந்த ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது கூட இந்த பரங்கிக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த பரங்கிக்காவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த சைஸில் தான் நான் கட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போது பரங்கிக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சமாக நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ஆயில் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் எல்லாமே அது கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இது கூட தேவையான அளவுக்கிட்ட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நீங்கள் சேர்க்கும் போதே கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் கூடுதலாக உப்பு ஆட் பண்ணிடக்கூடாது. அதனால் நம்மளுக்கு தேவையான அளவுக்கிட்ட உப்பு ஆட் பண்ணிவிட்டு பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நம்ம அதை லைட்டாக வேக வச்சுக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தண்ணி விட்டு வேகும். திரும்பவும் லைட்டாக நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பரங்கிக்காய் இன்னும் வேகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வேக வச்சுக்கலாம். நான் திரும்பவும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அதை நல்லா வேக வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், அதில் தண்ணி விட்டு வெந்தது எல்லாமே திரும்பவும் அந்த காய் நல்லா இழுத்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் தண்ணி கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பலாம் தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இப்போ நான் இதுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தினால நீங்கள் இந்த டயத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதை மூடி போட்டு நீங்கள் நல்லா அதை வேக வச்சுருங்க. திரும்பவும் நான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு அது நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக சுகரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணுறதுனால இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி தான் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட நம்ம தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டான ஈஸியான பரங்கிக்காய் பொரியல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.